வணக்கம். தமிழ்நாட்டுல 2026 தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள்லாம் இப்போவே வாக்குறுதிகளை அள்ளி வீச ஆரம்பிச்சுட்டாங்க. இது வெறும் வாக்குறுதிகள்னு சொல்றதை விட ஒரு பண மழைனே சொல்லலாம். சரி வாங்க, இந்த வாக்குறுதிகளுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதலே கண்ணுல படுறது இந்த நம்பர் தான், 16,000 ரூபாய். ஆமாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் கிடைக்க போகுதுன்னு ஒரு பெரிய அறிவிப்பு வந்திருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய தொகை. சொல்லப்போனா மக்கள் பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு பண மழையே பெய்ய போகுதுன்னு தான் சொல்லணும். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். இந்த 16,000 ரூபாய் மொத்தமா ஒரே அடியா நம்ம கைக்கு கிடைக்குமா? இல்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. இந்த மொத்த தொகையும் பல திட்டங்கள் மூலமா பிரிக்கப்பட்டு தான் நமக்கு கிடைக்க போகுது. அது என்னென்ன திட்டங்கள்னு இப்ப நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. சரி, அந்த 16,000 ரூபாய் கணக்கு எப்படி வருது? அதோட முதல் பகுதியான நேரடியா பணம் கொடுக்கற திட்டங்கள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதிமுகவோட முக்கிய வாக்குறுதிகள்ல முதல் இடத்துல இருக்கிறது நாம எல்லாருமே தினமும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கான தீர்வுதான். அதாவது இந்த ஏறிக்கிட்ட போற விலைவாசிய சமாளிக்க மக்களுக்கு ஒரு தடவை நிவாரணத் தொகை கொடுக்க போறாங்களாம். இங்க பாருங்க, இந்த 10,000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு தெளிவா சொல்லிருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் இலவச ரேஷன் கார்டு வச்சிருக்கிற நடுத்தர குடும்பங்களுக்கும் ஒட்டத்தவணை இந்த பணம் கிடைக்கும். இதோட முக்கியமான நோக்கமே இந்த அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசி உயர்வை மக்கள் சமாளிக்கிறதுக்கு உதவணுங்கிறது தான். அந்த 10,000 ரூபாய்ங்கிறது ஒரு முறை கிடைக்கிற உதவி. ஆனா வாக்குறுதிகள் அதோட முடியல. மாசம் கிடைக்கப் போற உதவித்தொகைகளும் இருக்கு. அது எப்படி அந்த 16,000 ரூபாய் கணக்குல சேருதுன்னு இப்ப நாம பாப்போம். இப்ப இந்த டேபிள பாருங்களேன், இதுல இருக்கிற மாற்றங்கள் ரொம்ப முக்கியமானது. அதிமுக வாக்குறுதிப்படி குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் கிடைக்கிற உதவித்தொகை நேரடியா டபுள் ஆகுது. ஆமாங்க, 1,000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய். அதே மாதிரி முதியோர் ஓய்வூதியமும் இனி 2,000 ரூபாயா மாறப்போகுது. அதோட நிக்கல, வேலையில்லாத இளைஞர்களையும் மனசுல வச்சு படிச்ச பட்டதாரிகளுக்கு மாசம் 2,000மும் +2 முடிச்சவங்களுக்கு 1,000மும் புதுசா உதவித்தொகை கொடுக்க போறாங்களாம். சரி, பணம் மட்டும் இல்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுற மாதிரி வேற என்னென்ன நலத்திட்டங்களை கட்சிகள் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே பெண்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு திட்டம் இருக்கு இல்லையா? அந்த திட்டத்தை இப்போ இன்னும் விரிவாக்க போறாங்களாம். ஆனா இந்த முறை ஒரு புது மக்கள் குழுவையும் இதுல சேர்க்க போறாங்க. அது என்ன திட்டம்னு பார்த்தோமா? இதோ பாருங்க, அதிமுகவோட மற்ற முக்கிய வாக்குறுதிகள். முதல்ல பயணம். இனி பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் பஸ் பயணம் இலவசம். அடுத்து பண்டிகை. ஒவ்வொரு பொங்கலுக்கும் பரிசு தொகுப்போட 6,000 ரூபாய் ரொக்க பணம். அப்புறம் சமையலறைக்கு வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமா கிடைக்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு 25,000 ரூபாய் மானியத்தோட ஸ்கூட்டர். கடைசியா ரொம்ப முக்கியமா, சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு அம்மா இல்லம் திட்டத்தின் கீழே கான்கிரீட் வீடுகள். அடேங்கப்பா, இது ஒரு பெரிய லிஸ்ட். எல்லா வாக்குறுதிகளும் எல்லாருக்கும் பொதுவானதில்ல. சில திட்டங்கள் குறிப்பிட்ட சமூகங்களையும் தொழில்களையும் குறிவச்சு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மூலமா ஒவ்வொரு கட்சியும் எந்த மாதிரி வாக்காளர்களை கவர நினைக்கிறாங்கன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியும். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டோட முதுகெலும்பு விவசாயம்தான். அதனால விவசாயிகளோட வாக்குகளை கவர கட்சிகள் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்காங்க. அதிமுகவும் தவகவும் விவசாயிகளுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்கன்னு இப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த 2 கட்சிகளோட அணுகுமுறையும் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு. ஒரு பக்கம் அதிமுக ஜல்லிக்கட்டு வீரர்கள், சிறுபான்மையினர்னு சில குறிப்பிட்ட குழுக்களுக்கு இழப்பீடு, கடன் தள்ளுபடின்னு வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தவகையோட முழு கவனமும் நேரடியா விவசாயம் மேல இருக்கு. 5 ஏக்கருக்கும் குறைவா நிலம் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு 100% பயிர்க்கடன் தள்ளுபடி, அப்புறம் குத்தகை விவசாயிகளுக்கு நேரடியா வருஷத்துக்கு 10,000 ரூபாய்னு சொல்றாங்க. சோ 2 பேருமே விவசாயிகளை கவர நினைக்கிறாங்க. ஆனா அவங்க போற பாதை வேற வேற. விவசாயம் ஒரு பக்கம்னா, மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த துறைக்கு தவைகை என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். தொழில்துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தாவேக சில அதிரடியான வாக்குறுதிகளை முன் வச்சிருக்காங்க. தொழில் தொடங்க கடன் கிடைக்கிறது சுலபமாக்க 15,000 கோடி ரூபாயில ஒரு நிதி. மின் கட்டணத்துல கார் சார்ஜ் இனி கிடையாது. அது மட்டுமில்லாம 5 வருஷத்துக்கு மின்சார வரியே இல்ல. தொழில் மேம்பாட்டுக்கு 50 லட்சம் வரைக்கும் மானியம்னு இவங்களோட திட்டங்கள் தொழில் முனைவோர்களை கவரும் விதமா அமைஞ்சிருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது ஒரு மிக முக்கியமான வாக்காளர் பிரிவு. அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர். இவங்களுக்காக தவிர என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்கன்னு பாப்போமாங்க.
அரசு ஊழியர்களோட நீண்ட கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபரிசீலனை செய்யறதா தவேக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்காலிக ஊழியர்களுக்கு 5 வருஷத்துல பணி நிரந்தரம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா காவல்துறையினருக்கு அடிப்படை சம்பளத்தை 25,000 ரூபாயா உயர்த்தி அவங்க வேலை நேரத்தை சரி செய்யவும், பெண் காவலர்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்கவும் புதிய சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளவு வாக்குறுதிகளையும் நாம இப்ப பார்த்தாச்சு. எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வாக்காளரா நாம எப்படி ஒரு முடிவுக்கு வரணும்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது. இப்போ நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கு. ஒரு பக்கம் உடனடியா மக்களுக்கு பண உதவியும் நலத்திட்டங்களும் கொடுக்கற ஒரு வழி இருக்கு. இன்னொரு பக்கம் நீண்டகால பொருளாதார வளர்ச்சியும் ஒவ்வொரு துறை சார்ந்த சீர்திருத்தங்களையும் முன்னிறுத்துற இன்னொரு வழி இருக்கு. இறுதியா இந்த எல்லா வாக்குறுதிகளும் இப்போ உங்க முன்னாடி இருக்கு. ஒரு பக்கம் நேரடி நிதி உதவி, இன்னொரு பக்கம் துறை சார்ந்த வளர்ச்சி. இந்த திட்டங்கள்ல தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பற்றிய உங்களுடைய பார்வைக்கு எது ரொம்ப பொருத்தமா இருக்கு? இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மகிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி.